ஹே மக்களே, அப்போ இது ஒரு லாங் வீடியோ. நம்ம கோழிகளோட அப்டேட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ இவங்க நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், இதுதான் நம்ம கருப்பு கோழியோட ராட்சச ஃபேமிலி. கருப்பு கோழி பார்த்திங்கன்னா கொத்தி விரட்ட ஆரம்பிச்சிட்டா. விரட்டி அவள் பார்த்திங்கன்னா சேவல் கூட நடந்துட்டுருக்கா. இவனுங்களும் பார்த்திங்கன்னா வளர்ந்துட்டானுங்க. அதனால் தனியாக தான் மேய்ஞ்சிட்ருக்கானுங்க. கொத்திக்கிற பிரச்சனை தானே இவங்ககிட்ட இருந்த மெயின் பிரச்சனை. இப்போ பார்த்திங்கன்னா அது இல்லை. நான் மெயினாக இப்போ கொத்திக்கிற பிரச்சனைக்கு தீர்வே என்னன்னு பார்த்திங்கன்னா, இவனுங்களை ஃப்ரீயாக வெளியே மேய விட்டோன்னா கொத்திக்கிற பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு ரிங்குக்குள்ளேயோ இல்லை எதுலேயோ போட்டு அடைக்கும் போது பார்த்திங்கன்னா அவனுங்க கொத்திக்கிறானுங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேய்ச்சலுக்கு தான் விடுறோம். காலையிலேருந்து சாயந்தரம் விட ஃபுல்லாக மேய்ச்சலில் தான். ஆனால் மெயினாக பார்த்திங்கன்னா மேய்ச்சலுக்கு விடணுன்னா சுற்றி வேலியோ ஏதாவது இருக்கணும். நம்ம வேலி கட்டினனால பரவாயில்ல. இல்லாட்டி பார்த்திங்கன்னா இவனுங்களுக்கு இப்போ தான் 2 மாதம் கம்ப்ளீட் ஆகி ஒரு வாரம் கூட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா கீரி பழுந்தெல்லாம் கண்டிப்பாக தூக்கிட்டு போயிடும். ஒரு ஆள் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் இருக்கணும். வேலி மட்டும் இல்லாட்டி இவனுங்களை வச்சுட்டு அக்கப்போர் அடிக்க வேண்டியதாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சேவல் டீமு. இவனுங்கனால ரொம்ப கஷ்டங்க. சேவலுங்க பார்த்திங்கன்னா கூவ ஆரம்பிச்சதுலேருந்து மிதிக்க பெட்டலாமல் அவனுங்களே மிதித்து சண்டை போட்டுக்கிறானுங்க. மெயினாக நம்ம கருப்பு கோழி குட்டிங்களை பிரிஞ்சு போகிறதுக்கான ரீசனே இவனுங்க தான். உள்ளே அந்த கோழியை கொஞ்ச நேரம் கூட இருக்க விட மாட்டேங்கிறானுங்க. கொத்தி 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 ஒருத்தன் மிதிக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தன் மிதிக்கிற டைம் பார்த்திங்கன்னா மொத்தம் எல்லாரும் அதை அப்படியே பிச்சு எடுக்கிறானுங்க அந்த தலையில் இருக்கிற பூவெல்லாம். அதனால் பார்த்திங்கன்னா இவனுங்க தொல்லைனாலே அது சீக்கிரம் குட்டிங்களை பிரிஞ்சு போயிடுச்சு. இல்லை நம்ம கருப்பு கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளாக பிரித்து விடணும், அப்போ தான் அவள் பிரிஞ்சு போவாள். இவனுங்க தொல்லைனால தான் பார்த்திங்கன்னா கருப்பு கோழியெல்லாம் பிரிஞ்சிருச்சு. 5 சேவலில் பார்த்திங்கன்னா 4 பேர் கூவிட்டானுங்க. அதில் ஒரே ஒரு சேவல் கூவலை. அவனை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன். அவன்லாம் இப்போதைக்கு கூவ மாட்டான்னு நினைக்கிறேன். சேவலில் பார்த்திங்கன்னா 2 பேரை சேல்ஸ் பண்ணிடுவோம். 2 பேரை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே வச்சுக்கலான் இருக்கோம். அது யாருன்னு தான் இன்னும் முடிவு பண்ணலை. இந்த சேர் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா மிதிக்க மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தான், கூவலை. நாங்களே அதிசயப்பட்டோம், என்னடா ஃபஸ்ட்டு கூவி அதுக்கப்புறம் தானே மிதிக்கிற ப்ராசஸ் எல்லாம் நடக்கும், இவன் என்னடா மிதிக்கிறான் ஆனால் இன்னும் கூவாமல் இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா சேர் இப்போ கூவ ஆரம்பிச்சிட்டான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகமாக இருக்கானுங்க. நம்ம உள்ளே பார்த்திங்கன்னா எந்த அடல்ட்டான பெட்ட கோழிங்களையும் நம்ம விடலை. நம்ம அந்த பெரிய சேவலையும் அடல்ட்டான நம்ம பெரிய கோழிங்களையும் பார்த்திங்கன்னா உள்ளே விடலை. ஏன்னா எல்லாரையும் வேலிக்குள்ளே போடும்போது பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிட்டு சாவானுங்க. அதனால் நம்ம அவனுங்க அடல்ட்டானவங்களெல்லாம் வெளியே தான் மேய்ச்சலுக்கு விட்டுருக்கோம். கொஞ்சம் அடல்ட் ஆகாத டீம்ஸை மட்டும்தான் நம்ம வேலிக்குள்ளே விட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம காபிரி சேவல் பார்த்திங்கன்னா கூவ ஆரம்பித்து பார்த்திங்கன்னா 1 மாதம் ஆச்சு. எங்களுக்கே அதிசயமாயிடுச்சு. கூண்டாக இருந்துட்டு கூவுறான். அதுவும் இல்லாமல் பெட்ட கோழிங்களை பார்த்திங்கன்னா மிதிக்க ஒரு ரவுண்டு அடிச்சிட்டு இருப்பான். இவன் பார்த்திங்கன்னா சீக்கிரம் கூவிட்டான். இவனை மாதிரி தான் நம்ம பெரிய அடல்ட் சேவலும் அப்படி தான் சீக்கிரம் அவனும் கூவிட்டான் கொண்டு வந்ததுலேருந்தே. இவன் பார்த்திங்கன்னா பெட்டைங்களை மிதிக்க ரவுண்ட் அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டான். இவன் கூட இருக்கிற பெட்டை சேவல் பார்த்திங்கன்னா இவனோட அளவுலே தான் இருக்குது. அது கொஞ்சம் அடல்ட்டாக டைம் ஆகும்னு நினைக்கிறேன். இவன் பார்த்திங்கன்னா இப்போ சீக்கிரம் இவன் மட்டும் கூவிட்டான். பார்க்க புழுக்குண்டாக இருக்கான். ஆனால் கூவினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல சவுண்டு. அவனுங்க என்ன சவுண்டு அதை விட நல்ல சவுண்டாக கூவான் இவன். இந்த காபிரி 2 கோழிங்களும் பார்த்திங்கன்னா பெட்டையும் சேவலும் 2 பேரும் எப்போ பார்த்தாலும் 2 பேரும் ஜோடியாக தான் சுற்றுவானுங்க. கடைசி முறை இவனுங்க 2 பேரும் ஜோடியாகவே இருக்கணும், அப்போ தான் நமக்கு காபிரி குட்டி கிடைக்கும். ஆனால் ரொம்ப பயந்தாங்கோழி 2 பேரும். சீக்கிரம் நம்மக்கிட்ட மிங்கிள் ஆக மாட்டேங்கிறானுங்க. இவ்வளோ நாள் ஆகிட்டும் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்துலலாம் போனோன்னா இவனுங்க 2 பேருக்கு பார்த்திங்கன்னா சரியான பயம். பெட்ட கோழி கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மக்கிட்ட மிங்கிள் ஆயிடுது. இவன் பார்த்திங்கன்னா சொல்லவே வேண்டாம், ரொம்ப சுட்டி. பக்கத்தில் வந்தாலே குடுகுடுன்னு ஓடிடுவான். நம்மளும் பார்த்திங்கன்னா 2 காபிரி இருக்கிறனால ஒன்று கண்ணுன்னு பார்த்துட்ருக்கோம். ஏன்னா மிஞ்சினது இவனுங்க 2 பேர் தான். இவனுங்க 2 பேரையாவது எப்படியாவது அடல்ட் ஆக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். அடுத்த டார்கெட் இந்த சேராக தான் கூவாருன்னு நினைக்கிறேன். இவன் நம்ம வெள்ளைப்புள்ளியோடது. இவனுக்கு பார்த்திங்கன்னா இப்போ 3 மாதம் ஆச்சு. நீ அடுத்தது இவன் தான் கூவான்னு நினைக்கிறேன். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடைக்கோழி. இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்ம குட்டி புள்ளியை தான் நம்ம அடை வச்சுருக்கோம். மேடம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் தடவை பார்த்திங்கன்னா அடை உட்காந்து நம்ம கூடு இல்லாமல் அடை வைக்கல. இந்த தடவை பார்த்திங்கன்னா அடை வச்சுருக்கோம். வரப்போகிற வீடியோஸில் இவ்வளோ பற்றி நம்ம பார்க்கலாம், எவ்வளோ முட்டை வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம பெரிய புள்ளி கோழி போன வீடியோங்களில் உங்களுக்கு பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். குட்டிங்க கூட இருக்கா. நம்ம அதை இப்போ கட்டின கூட்டில் பார்த்திங்கன்னா கதவு வச்சுட்டோன்னா இவங்களை அந்த இடத்துல மாற்றிடலாம். குட்டிங்க கூட நல்லா ஜாலியாக தான் மேய்ஞ்சிட்ருக்காங்க. இவங்க புது கேஜில் போடுற வீடியோஸ்லாம் வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அடல்ட் கோழிங்க வராங்க பாருங்கள், நம்ம சரோஜா மேடம்மு. இந்த மேடம் பார்த்திங்கன்னா இப்போ முட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம குட்டிங்க கிட்டேருந்து பிரிஞ்சு இப்போ முட்டை போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கே சுற்றி இங்கே சுற்றி பார்த்திங்கன்னா நம்ம அடல்ட் கோழிங்க கிரவுண்ட்லேயே மேய ஆரம்பிச்சிட்டானுங்க. கிரவுண்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஞ்சரு. ஆனால் நிறைய இடம் இருக்குது கிரவுண்டில் மேயறதுக்கு. ஆனால் கீரி நாய் தொல்லைலாம்
ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கிரவுண்டு பக்கம்லாம் வரமாட்டானுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கிரவுண்டையே ஃபுல்லாக மேய்ஞ்சு அப்படியே மெதுவாக நடந்து வந்துட்டுருப்பானுங்க. நம்ம வெள்ளைப்புள்ளி மேடம் பாருங்கள் ஆடி அசைஞ்சு மெதுவாக போய்கிட்டு இருக்கிறத. நம்ம ஒரு டான்ஸ் சேவலும் இருக்கான், அதுக்கு பின்னாடி 4 பெட்டைங்களும் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த பெட்டைக்கோழிங்க கூட அப்படியே சுற்றிட்டு இருப்பான். நம்ம வெள்ளைப்புள்ளி மேடமும் பார்த்திங்கன்னா முட்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து முட்டை முடியறதுக்கு ஆயிடுச்சு. அடுத்த அடை பார்த்திங்கன்னா அவங்க தான் படுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அடல்ட் ஆக போகிற பெட்டைக்கோழிங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 6 மந்த் ஆச்சு. இவங்கெல்லாம் அடல்ட் ஆகிட்டானுங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சேவலுக்குள்ளே இருக்கிற சண்டையை கண்ட்ரோல் பண்ணிடலாம். அப்போ இன்றைக்கோ நாளைக்கோ பார்த்திங்கன்னா எல்லாம் முட்டை போடுற ஸ்டேஜில் தான் இருக்காளுங்க. அப்போ வந்து இதுதான் நம்ம கோழிங்களோட அப்டேட். அப்போ வரப்போகிற வீடியோஸில் வந்து இவங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். அப்போ நீங்களும் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே.